மீன ராசி என்பதாகிய உங்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறைய அழுத்தம், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க. இந்த தென்றல் காற்று வீசுறது அது ஒரு தனி சுகம். அதே மாதிரி என் லைஃப்பில் ஒரு தென்றல் காற்று வீசுமா அப்படின்னு எதிர்பார்க்கிங்களா? உறுதியாக மன அமைதிக்குரிய செயல்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு தென்றல் காற்று வீசப்போகிறது. அதன் மூலமாக உங்களுடைய நிறையா எனர்ஜி பவரை நீங்கள் உணர்வுபூர்வமாக பெற போகிறீங்க. புரட்டி போட்ட காலமெல்லாம் விட்டு விலகி போராட்ட காலமெல்லாம் தெரிச்சு ஓடிடும் உங்களை விட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதம் தான் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். பிப்ரவரி மாதம் முதல் பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். இந்த கணவன் மனைவி பிரச்சனை மீன ராசி மீன லக்கணத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் அதிகமாக அனுபவிச்சிருவீங்க, பார்ட்னர் மேலே அளவு கடந்து அனுபவிச்சிருவீங்க. ஆனால் அங்கே அந்த அன்பு கிடைக்குமான கிடையாது. கிடைச்சாலும் இவராக கெடுத்து விட்டு போயிடுவாங்க. கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய பார்ட்னரை மைண்டை கழுவிடுவாங்க. ஸோ அப்போ நிறைய அழுத்தம். ஸோ இந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறுபட்டு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் காதலில் பல பிரச்சனையை சந்தித்து சின்ன பின்னமாயிட்டேன், என் காதல்னால தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை நான் பெற முடியல, காதல்னால தான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை சந்திக்க அப்படின்னு வருத்தப்படுற மீனராசி என்பதாகிய உங்களுக்கு காதலில் ஒரு மன மகிழ்ச்சிகளும் பிரச்சனையிலிருந்து விலகி போராட்டத்திலிருந்து விலகி ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உற்சாகமாக இருக்க போகிறீங்க. அதே போல் பரபரப்பாக வேலை பார்க்க போகிறீங்க. பம்பரம் போல் சுற்ற போகிறீங்க. பம்பரத்தை சுற்றி விட்டோம்னா சுற்றுறது சாட்டை ஒரு தடவை தான். ஆனால் பம்பரம் என்ன பண்ணோம், குறைஞ்சது ஒரு ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கவே அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கிரகம் உங்களை ஒரு முறை ஒரு நல்ல சுழற்சியை ஏற்படுத்த போகுது. நீங்கள் அந்த சுழற்சியின் மூலமாக இந்த வருடத்தின் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தொடக்கமாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்தி கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா உறுதியாக மன மகிழ்ச்சிகளும் உண்டு, மன நிம்மதியும் உண்டு. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தென்றல் காற்றும் வீசும் இசை மலையில் பொழிவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது, யாரை நம்பி அதிகமாக எந்த விஷயத்திலும் முதலீடு பண்ணாதீங்க. தேவையில்லாமல் யாராவது சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நம்மளுடைய மீனராசி என்பதாகிய நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் புதியதாக மற்றவர்கள் நம்பி புதிய முதலீடு செய்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.